Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல UGTRB மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். இன்னைக்கு வந்து யூனிட் 3க்கும் யூனிட் 4க்கும் ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்ல போறேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும்ங்கறத சொல்ல போறேன். ஏற்கனவே யூனிட் 1க்கும் யூனிட் 2க்கும் ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன். பார்க்கலனா பாருங்க. இப்போ நம்ம தொடர்ந்து UGTRBக்கான வீடியோஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப் புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து UGTRB மேத்ஸுக்கான எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு தெரியலை. as soon as possible வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. எலெக்ஷனை மையமாக வச்சு சீக்கிரத்திலேயே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நம்ம வந்து 2 அக்டோபர் 2025 விஜயதசமி அன்னைக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளுடைய பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்க, அந்த கான்டாக்ட் பண்ணுங்கள். விஜயதசமிங்கிறது ஒரு வெற்றி திருவிழா. அன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றியில தான் முடியும். அதனால ஒரு நல்ல ஆசீர்வாதத்தோட அந்த நல்ல நாளில் நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயம் பாருங்கள், அதுக்கு பிறகு கான்டாக்ட் பண்ணுங்கள். யூனிட் 1 யூனிட் 2க்கு ப்ரிஸ்கிரைப் புக்ஸ் கொடுத்ததை பார்க்கலாம் பாருங்கள். அதுக்கு பிறகு இது பார்த்தீங்கன்னா வரிசையாக நீங்கள் ஒரு நோட் போட்டு மார்க் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும், தொடர்ந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். யூனிட் 3ஐ பொறுத்த வரைக்கும் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம், இதுதான் நம்மளுடைய சிலபஸில் இருக்குது. யூஜியை பொறுத்த வரைக்கும் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் நாங்கள் எப்போவுமே மாணிக்கவாசகம் பிள்ளை புக்கை தான் ஃபாலோ பண்ணுவோம். அதனால் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். யூஜி லெவலில் மாணிக்கவாசகம் பிள்ளை புக்கு எந்தெந்த டாப்பிக்கெலாம் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் கண்ணை மூடிட்டு மாணிக்கவாசகம் பிள்ளை புக்கை யூஸ் பண்ணலாம். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆர்மம் அண்ட் ஐசக் புக்கு வந்து இன்னும் அதை விட ரொம்ப எளிமையாக இருக்கும். மாணிக்கவாசகம் பிள்ளை புக்கை விட ஆர்மம் அண்ட் ஐசக் புக்கு வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக கொடுத்துருப்பாங்க. அந்த புக்கும் நீங்கள் யூஜிக்கு எந்த டாப்பிக்கு அவைலபிளாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓடியை பொறுத்த வரைக்கும் மாணிக்கவாசகம் பிள்ளை ஆர்மம் அண்ட் ஐசக் புக்கில் இருந்து மட்டும்தான் 2024 எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பிடிஇயை பொறுத்த வரைக்கும் மாணிக்கவாசகம் பிள்ளை ஆர்மம் அண்ட் ஐசக்கோட சேர்ந்து நீங்கள் என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் புக்கையும் ரெஃபர் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிடிஇக்கு நல்லாயிருக்கும். என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் சிங்காரவேலுங்கிற புக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக நீங்கள் செல்ஃபாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருப்பாரு. அந்த புக்கு உங்களுக்கு அவைலபிளாக கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அந்த புக்கில் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டியிருப்பாங்க. அந்த புக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் போய் சிங்காரவேலு. லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆர்மோ சார் புக்கே மோர் தென் எனஃபாக இருக்கும். அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. போன தடவை லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மில் என்ன பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற கொஸ்டின்ஸாக கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப லெங்க்தியான உள்ள ப்ராப்ளம்ஸ். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வந்து ஒரு 2 பக்கம் சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த மாதிரி கொஸ்டின்ஸை கேட்கும்போது அந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு என்ன மாறிடும், டிஃபிகல்ட்டாக மாறிடுது. லாஸ்ட் டைம் அப்படி தான் ஆகி போச்சு. இந்த தடவை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம்லையும் நம்மளால் நிறைய ஷார்ட்கட்ஸ் போட முடிஞ்சதுன்னா போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஃபோரியர் சீரீஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தது யூனிட் 4. யூனிட் 4ல் ஒவ்வொரு யூனிட்லேயுமே பார்த்தீங்கன்னா 2 டாபிக் 3 டாபிக் அப்படி தான் இருக்குது. ஃபோரியர் சீரீஸ்லையும் அப்படி தான், யூனிட் 4லேயும் அப்படி தான். ஃபோரியர் சீரீஸை ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், வெக்டர் கால்குலஸ். இந்த வெக்டர் கால்குலஸ்க்குள்ள வெக்டர் டிஃப்ரென்ஷியேஷனும் இருக்கும், வெக்டர் இன்டகிரேஷனும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். வெக்டர் டிஃப்ரென்ஷியேஷனில் சாலினாய்டல், இரோட்டேஷனல் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக இருக்கும். வெக்டர் இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 3 தியரம்ஸ் இருக்கும். கிரீன்ஸ் தியரம், ஸ்டோக்ஸ் தியரம், காஸ் எலிமினேஷன், காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், அந்த 3 தியரத்துலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதில் நம்ம ஆல்ரெடி நிறைய ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் பார்க்கலன்னா கட்டாயமாக பாருங்கள். ஃபோரியர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஆர்மோ சார் புக்கே மோர் தென் எனஃப், அதுவே போதும். இதில் மாணிக்கவாசகம் பிள்ளை புக்கை ரெஃபர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்டெக்ரல் கால்குலஸ் வால்யூம் 2ல் இருக்கும்.
ஃபொரியர் சீரீஸும் அப்படிதான். ஃபொரியர் சீரீஸும் இன்டெக்ரல் கால்குலஸ் வால்யூம் 2ல இருக்கும். அதாவது கால்குலஸ் வால்யூம் 2ல ஃபொரியர் சீரீஸ் இருக்கும், பீட்டா கம்மா ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இன்டெகிரேஷன் ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே அந்த இன்டெக்ரல் கால்குலஸ்ங்கிற புக்கில் இருக்கும். மாணிக்கவாசகம் பிள்ளை புக்லையும் அப்படிதான். நீங்கள் மாணிக்கவாசகம் பிள்ளை புக்லையும் ஆர்மோ சார் புக்லையும் கால்குலஸ் வால்யூம் 2 வால்யூம் 1 ரெண்டுமே வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல உள்ளது, செகண்ட் யூனிட்ல உள்ள எல்லாமே கவர் ஆயிரும். அது போக ஃபோர்த் யூனிட்ல ஃபொரியர் சீரீஸும் நம்மளுக்கு கவர் ஆயிரும். ஃபொரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இதில் வந்து அந்த இன்டெக்ரல் கால்குலஸ் புக்கில் சில புக்கில் வந்து ஆர்மோ சார் புக்கில் வந்து வெக்டர் கால்குலஸும் சேர்ந்துவே இன்க்ளூட் ஆகிருக்கும். மாணிக்கவாசகம் பிள்ளையிலே அப்படிதான் வெக்டர் கால்குலஸ் வந்து அதுலேயே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஏன்னா இங்கே 2, 3, 4 மூணுமே பார்த்தீங்கன்னா கால்குலஸ் ரிலேட்டடாக உள்ளது தான். 2 வந்து ஃபுல்லாக டிஃப்ரென்ஷியல் கால்குலஸும் இன்டெக்ரல் கால்குலஸும், 3 வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸு, 4 வந்து ஃபொரியர் சீரீஸு. ஃபொரியர் சீரீஸு அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அது இன்டெக்ரல் கால்குலஸ்க்குள்ளே தான் வரும். வெக்டர் கால்குலஸும் அப்படிதான் கால்குலஸ்க்குள்ளே தான் வரும். அதில் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸும் வரும், இன்டெக்ரல் கால்குலஸும் வரும். அதனால இது எல்லாமே கால்குலஸோட சேர்ந்தது தான். ஃபொரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்க்கு நீங்கள் என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் சிங்காரவேலு புக்கு நல்லாயிருக்கும். ஃபொரியர் டிரான்ஸ்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ப்ராப்ளம்ஸ் இருக்காது, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தா போதும், சரிதானா? அதனால ஃபொரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸுக்கு நீங்கள் கட்டாயமாக என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் உங்களுக்கு எந்த புக்கு கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சிங்காரவேலு இருக்கும், பாலாஜி, அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக நீங்களே வாசிச்சா புரியும் அப்படிங்கிற மாதிரி புக்ஸாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வெக்டர் கால்குலஸை பொறுத்த வரைக்கும் நான் காலேஜில் படிக்கும்போது எங்கள் காலேஜில் துரைபாண்டியன் அண்ட் லக்ஷ்மி துரைபாண்டியன் ஒரு புக்கை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸலண்ட், அதுக்கு நிகராக வெக்டர் கால்குலஸ்க்கு ஒரு நல்ல புக்கே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இருந்தாலும் கூட ஆர்மோ சார் புக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னா நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணலாம். ஆர்மோ சார் புக்கை நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன், அதையே ஃபாலோ பண்ணலாம். பட் நம்ம வெக்டர் கால்குலஸ் அப்படின்னு ஸ்பெஷலைசேஷனுக்காக படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து துரைபாண்டியன் அண்ட் லக்ஷ்மி துரைபாண்டியன் புக்குக்கு நிகராக இன்னொரு புக்கே கிடையாது. அந்த மாதிரி நல்லாயிருக்கும். இன்றைக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதிக புக்ஸ் ரெஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாங்கள் படிக்கும்போது எங்கள் ப்ரொஃபஸரே எனக்கு நிறையா புக்ஸே ப்ரொவைட் பண்ணுவார். இந்த புக்கு வாசி, அந்த புக்கு வாசி அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸையே அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, வாசிக்கிறதுக்கும் கொடுப்பாங்க. அதனால் அந்த மாதிரி புக்ஸை ரெஃபர் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த புக்ஸை எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி டீடைல்டு லெக்சர்ஸும் டீடைல்டு நோட்ஸும் ஸ்டடி மெட்டீரியலும் ஒரு நிறைய எம்சிக்யூஸ், ஒரு 5000+ எம்சிக்யூஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய கிளாஸஸ் வந்து 2 அக்டோபர் 2025 அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேன். அது ஒரு விஜயதசமி திருவிழா. விஜயதசமிங்கிறது ஒரு வெற்றி திருவிழா. அன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய நம்மளுடைய வேலைகள் எல்லாமே வெற்றியில் தான் முடியும். அதனால தான் நான் அன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அப்பாயிண்ட் ஆகி போயிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸோட நான் அன்றைக்கி விஜயதசமி அன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமாக பாருங்கள். கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்குது. சேனலுக்கு நியூ வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க.